பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்தபட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். உங்க வீட்டுல எப்பொழுதுமே மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும்னா சில பொருள்கள் தீராமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆமாங்க, ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆமா, அதோட இதுவும் சொல்றேன். இப்போ 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 10,000 ரூபாய் கிடைச்சா ஹாப்பி தானே உங்களுக்கு? அப்ப இந்த 10,000 ரூபாய்க்கான உழைப்பு போட்டா தானே கிடைக்கும். அதே மாதிரி இந்த விஷயங்களும் அப்படித்தான். ஏற்கனவே நிறைய மகாலட்சுமி கடாட்சத்துக்காக பண்ணிட்டோம். இது நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நினைவூட்டல்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டுங்களா? நம்ம நிச்சயமா இந்த விஷயங்கள் எல்லாம் தப்பு பண்ணிருக்கோம். அது என்னங்கிறது சொல்றேன். இப்போ முதல்ல தயிர். என்ன சாமி, தயிர் ஒரு வீட்டுல இல்லாம இருக்குமா? இருக்கும், மறந்துடுவோம். அதாவது நேத்தி உரக்கூத்தின தயிரை ஃப்ரிட்ஜில் வச்சிருப்போம். ஃப்ரிட்ஜில் இருக்குன்னு நினைச்சுட்டு சாப்பிட உட்காரும் பொழுதுதான் தெரியும் கடைசியில், ஐயோ தயிர் உரக்கூத்த மறந்துட்டேன்னு. ஓடி கடையில போய் வாங்கிட்டு வா. சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் போது ஞாபகம் வரும். நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்கு. அந்த மாதிரி இருந்தாலே அது தரித்திரியத்துக்கு சமம். என்ன பண்ணும்? தினமும் ராத்திரி வேலை உங்களோட கடமை பாலை காய்ச்சி உரக்கூத்திருங்க. உரக்கூற்றின தயிர் உங்க வீட்டுல இருந்தால் அந்த மகாலட்சுமியோட வாசம் அங்கு இருக்கிறது என்ற அர்த்தம். தீரவே கூடாது. என்ன சாமி, நான் ஊருக்கு போறேன் ஒரு 10 நாளைக்கு. பரவாயில்ல, ஊருக்கு போங்க. தயிரெல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஊருக்கு போங்க. வந்து தயிரை வாங்கி திருப்பி உரக்கு ஊத்துறத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா உரக்கு ஊத்தி நீங்கள் வைக்க தயிர் தான் மகாலட்சுமி கடாட்சத்துக்கு உகந்தது. ரைட்டுங்களா? தயிர் உங்க வீட்டுல இருந்துட்டே இருக்கணும், எப்பொழுதுமே தீரவே கூடாது. அது நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு சோம்பேறித்தனத்தினால பாலை நாளைக்கு காய்ச்சிக்கலாம்டா அப்படின்னு விட்டு படுத்துருவோம். ஆனா ஏதோ ஒரு ஞாபகத்துல உங்களோட மைண்ட் என்ன சொல்லும், உரக்கூத்தி வச்சிருக்கனே நினைக்கும். ஆனா மறந்துருப்போம். கடைசியில சாப்பிட உட்காரும் போதுதான் தெரியும். அதனால என்ன பண்ணோம், தயிர் குறைவில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களது கடமை. தயிர். அடுத்தது, நெய் இல்லாம ஏதாவது வீடு இருக்கா? எங்களுக்கெல்லாம் நெய் ரொம்ப பிடிக்காதுங்க, நாங்க நெய்யை ஊத்திக்க மாட்டோம். பரவாயில்ல, இருந்தாலும் உங்க வீட்டுல நெய் இருக்கணும். என்ன நெய் இருக்கணும்? பசு நெய் வாங்கி வைக்க பழகி கொள்ளுங்கள். பசு நெய். இல்ல சார், நான் இந்த நெய்ல எல்லாம் நான் அடிக்ட் ஆயிட்டேன்னா பரவாயில்ல, ஒரு சின்ன மூடியாது, ஒரு சின்ன பாட்டில்லையாவது பசு நெய் வாங்கி வச்சுக்கோங்க. பசு நெய்ல மகாலட்சுமி கடாட்சம் இருக்கு. என்ன பண்ணலாம், பெரிய பாட்டில் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணும், ஒரு இது ஒதுக்கி வச்சிருங்க. இல்லைன்னா விளக்கேற்றுவதற்கு தனியாக பசுனையும் சாப்பிடுவதற்கு தனியாக பசுனையும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விளக்கேற்றக்கூடிய பசுனையானது பூஜை ரூம்ல இருக்கட்டும். இந்த நெய் உங்கள் சமையல் ரூம்ல இருக்கட்டும். ஏன்னா இந்த பசு நெய்ய எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிடக்கூடாது. கரெக்டுங்களா? சாதம், வெறும் சாதம். அப்போ வெறும் சாதத்தை எதுல பண்ணணும்? பச்சரிசியில பண்ணணும். நாங்க எங்க வீட்டுல பச்சரிசியே கிடையாது. பச்சரிசியே வைக்க மாட்டோம்னா ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. பருப்பு வைப்பீங்கள, துவரம் பருப்போ பாசிப்பருப்போ கொஞ்சோண்டு வைங்க. அந்த பருப்பை நல்லா மசிச்சு எடுத்து அதுல ஒரு சொட்டு நெய்யை ஊத்தி நேர பூஜை ரூம்ல இருக்கிற சுவாமிகளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்னு அதுல நெய்யை ஊத்துங்க. அந்த பருப்பை நீங்க கலந்து சாப்பிட்டுடலாம். அப்ப பசுனை ஊத்தி நைவேத்தியம் பண்ணால் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும். 2 விஷயம் ஆச்சா? 3வது விஷயம் அரிசி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அரிசி குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள்னு. நான் திரும்பவும் சொல்றேன், அரிசி அந்த எல்லாருமே அரிசி மூட்டையில வச்சு யூஸ் பண்ணுவாங்க. பண்ணக்கூடாது. ஒரு ட்ரம்லயோ ஒரு வாளிலையோ கொட்டிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த வாளிலையோ ட்ரம்லயோ இருக்கக்கூடிய அரிசி குறையவே கூடாது. குறையக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? தீர்ற டைம் ஒரு டம்ளர் இன்னைக்கு வச்சா முடிஞ்சு போச்சு, அரிசி இல்லை, நான் போன் பண்ணா அந்த அரிசி வந்துடும். அது வரைக்கும் அந்த அடி அரிசி வரைக்கும் வைக்காதீங்க.
உங்களுக்கு தெரியும் ஒரு அளவு தீரப்போற சுச்சுவேஷன்ல நீங்க அரிசி வாங்கி கொட்டிடுங்க. கொட்டணும். ஏன் அப்படின்னா அரிசியும் லட்சுமி கடாட்சத்துக்கு சமம். அரிசி தீர ஒட்ட ஒட்ட வடிச்ச அரிசி எடுத்துட்டு அப்புறம் சொன்னீங்கன்னா தரித்திரியம் தான் மிஞ்சும். இது நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. செய்யறீங்க கரெக்ட். ஆனாலும் நமக்கு அறியாமல் இல்ல ஒரு சோம்பேறித்தனத்தினால தவறுகள் நடக்க கூடாதுங்கிறத சொல்றேன். அடுத்தது ஊறுகாய். எங்க வீட்டுல யாருமே சாப்பிடறதில்ல ஊறுகாய் யாருமே சாப்பிடறதில்ல. பரவாயில்ல, சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, ஊறுகாய் ஒண்ணு உங்க வீட்டிலேயே நீங்க தயார் செய்யுங்க. இல்ல வாங்கின ஊறுகாயை ஃப்ரிட்ஜில் வச்சு வேணும்னா சாப்பிடுங்க. இன்னொரு ஐடியா ஒண்ணு தரேன். மாங்காய் சீசன் வரும் இல்லையா, அந்த மாங்காய் சீசன்ல மாங்காய் பெசர்றதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. உப்பு போட்டு மாங்காய் டெஃபினட்டா அதை டெய்லி செய்யுங்க. அது செஞ்சீங்கன்னா ஒரு 2 நாள் நல்லா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் அந்த மகாலட்சுமியோட என்னங்க மாங்காய் ஊறுகாயை வச்சு எப்படிங்க மகாலட்சுமி கடாட்சம் வரும்? டெஃபினட்டா வரும். நம்ம என்ன பண்ணுவோம், சித்திரை மாசம் 1ஆம் தேதி என்ன செய்வோம்? மாங்காய் பச்சடி செய்வோம் இல்லையா? அப்ப எங்க லட்சுமி கடாட்சம் வந்தது. மாங்காய் என்பது புளிப்பு துவர்ப்பு எல்லாத்துக்கும் உகந்தது. அது நம்மளுடைய வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால ஊறுகாய் நாங்க வாங்க மாட்டோம். ஊறுகாய் இல்லைன்னா அட்லீஸ்ட் மாங்காவையாவது திருகி உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டு கலந்து வச்சு சாப்பிடுங்க. சாப்பிடாட்டி கூட பரவாயில்ல, உங்க வீட்டுல அது இருக்கணும். இது எல்லாமே உங்க வீட்டுல எந்த ஒரு பொருளும் குறைவில்லாமல் இருக்கிறது என்பதற்கான ஒரு அறிகுறிதான். இது எல்லாமே நமக்கு தேவை. தயிர் வேணும், நெய் வேணும், அரிசி வேணும், ஊறுகாய் வேணும். கரெக்டுங்களா? இது இல்லாம நம்மளால எந்த வாழ்க்கையுமே நமக்கு இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? இதெல்லாம் குறையாம பாத்துக்கிறது உங்க பொறுப்பு. டெய்லி போய் நீங்க பார்க்க போறது இல்லைல்ல. எப்பயுமே தெரியும் ஒரு மாசம் வரும், அரிசி தன்னால் வரும். நம்மளுடைய கணக்கு தாங்க. இந்த கணக்கை நாம் ஒழுங்காய் செய்து விட்டால், எல்லாத்தையும் நாம கரெக்டா வச்சிருந்தோம்னா நம்ம வீட்டுக்கு தரித்திரியம் வராது. ஆனா இது யாரெல்லாம் செய்யணும்? யாருக்கெல்லாம் இந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்கோ அவங்க மட்டுமே செய்யுங்க. நம்பிக்கை இல்லைன்னா செய்ய வேண்டாம். நீங்க உங்க வேலையை பாருங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. அதனால இது செய்யாதவங்களும் அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. நான் சொன்னேனே, 100 ரூபாய் கொடுக்க வர வேண்டிய இடத்துல 10,000 ரூபாய் வந்ததுன்னா நீங்க ஹாப்பி தானே? அதுதான் இது. அதனால இத நீங்க கரெக்டா செய்ய உங்க வீட்டுல பணப்பிரச்சனை இருக்கவே இருக்காது, மனப்பிரச்சனை இருக்கவே இருக்காது. நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. செய்யறீங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.